சதியின் உடலிலிருந்து 51 துண்டுகள் பூமியில் விழுந்த கதை நமக்கு தெரியும். ஆனால் அவள் உடம்பிலிருந்து சிந்திய இரத்தத் துளிகள் சில தெய்வங்களாக உருவெடுத்த கதை நமக்கு தெரியுமா? அப்படி தோன்றியவள்தான் இந்த அம்மாச்சார் அம்மன். தக்ஷனின் யாகத்திற்கு தன்னையும் தன் கணவர் சிவபெருமானையும் அழைக்காததால் மன வருத்தத்திலிருந்த சதிதேவி அந்த யாகத்திற்கு சென்று யாகத்தீயில் இறங்கி தன் உயிரை தியாகம் செய்தார். சதியின் கருகிய உடலை தோளில் சுமந்து கொண்டு அலைந்து திரிந்தார் சிவபெருமான். அதனால் உலகம் சமநிலையில்லாமல் போனது. உடனே விஷ்ணு பகவான் தன்னுடைய சுதர்சன சக்கரத்தைக் கொண்டு சதிதேவியின் உடலை 51 துண்டுகளாக வெட்டினார். அப்படி வெட்டும்பொழுது சதியின் உடலில் இருந்து விழுந்த இரத்தத் துளிகள் சில தேவங்களாக உருவெடுத்தன. அதில் ஒருவர்தான் அம்மாச்சார் அம்மன். 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தை உழுது கொண்டிருந்தார். அப்போது அவருக்கு ஏதோ தட்டுப்பட்டது. அவர் குனிந்து அதை எடுத்து பார்த்தபோது அதிலிருந்து ஒரு அம்மனின் சிரசு வெளிப்பட்டது. அந்த சிரசை வைத்து அவர் ஒரு சிறிய கோவிலை கட்டி அம்மனை வழிபட்டு வந்தார். அவர் கேட்ட வரங்களையெல்லாம் கொடுத்த அந்த அம்மனின் மகிமை ஊர் முழுவதும் தெரிய ஆரம்பித்தது. அம்மனின் மகிமையை புரிந்து கொண்டு மக்கள் அனைவரும் வழிபட துவங்கினர். இன்றும் விழுப்புரம் மாவட்டத்தில் அம்மாச்சார் அம்மனை மக்கள் போற்றி வணங்கிட்டு வராங்க.